ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் டாக்டர் ஆர்த்தி ரவி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது தான். எல்லோரும் சொல்கிறீங்க, என்னோடய பல் கலர் மாறிடுச்சு, தேஞ்சு போச்சு, அது என்னன்னு தெரியல, ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்றதெல்லாம். அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படிங்கிறது, ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காஃபிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். காஃபி அப்படின்னாலே அதனுடைய அரோமா எங்கே இருந்தாலும் நம்மளை சுண்டி இழுக்கும். அந்த இடத்துல போய் காஃபி குடிக்கணும் அப்படின்றதே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த இடத்துல காஃபி ஏன் பர்டிகுலராக எடுக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ காஃபி எடுத்துக்கிறது தப்பா அப்படின்னா, ஒரு சில டைமில் அது தப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் காஃபி எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி காஃபி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கை அது ரொம்ப ட்ரை ஆக்கும். காஃபியோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது வறட்சியை இன்க்ரீஸ் பண்ணும். அது எங்கெங்கே வறண்டு போய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிறு, குடல், அது மட்டும் இல்லாமல் மலம் கழிக்கிற பாதையும் வறண்டு போயிருக்கும். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த ட்ரைனஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர்த்தோட ஸ்கின் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இன்னொன்று மோஷன் ப்ராப்ளம், அதாவது மலம் கழிக்கும் போது ட்ரையாக இருக்கிறது எதனாலனா, நான் நிறைய தண்ணி குடிக்கிறேங்க, இருந்தாலும் எனக்கு மோஷன் போகும்போது கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறத மஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, இல்லை வாட்டர் ஏதாவது குடிச்சிட்டு, ஒரு 250 ml வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிங்க. இப்போ புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபியில் நெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த ட்ரைனஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது காஃபியை பற்றி நான் சொல்லிட்டேன், எப்போ எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று, இதை பல்லை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு யூஸ்வலி அல்கலைன் மீடியமாக இருக்கணும். இந்த காஃபியோட கெஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னா, அசிடிக்காக மாற்றும். அப்படின்னாலே என்ன அப்படின்னா, பல்லினுடைய எனாமலை கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்மானப்படுத்தும். அந்த எனாமல் குறைய என்ன ஆகும்னா, பல்லினுடைய கூச்சம், ஏன்னா டென்டின், பல்லினுடைய மஞ்சள் கலரில் இருக்க டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும். அது கூச்சத்தன்மை உடையது. அது கூச்சம் அதிகப்படுத்தும். பல்லு சீக்கிரமாக சொத்தை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் காஃபி உள்ளே வயிற்றையும் அசிடிக் மீடியமாக மாற்றிடும். அதனால் அவங்க பேசும்போது கெட்ட துர்நாற்றம் எல்லாம் வரும். ஸோ தட் நீங்கள் காஃபி எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, எடுங்க. பட் டிஸ்கலரேஷனுங்கிறது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பட் பல்லு தேஞ்சு போச்சு, சொத்தை ஆயிடுச்சுன்னா அதை டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.